ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 21ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பணப்புழக்கத்தின் பின்னணியில் நாரத மாமுனிவரின் கதை. தேவி ராதையே மாதவர் இவ்வாறு கூறினார்: இந்த மகாமுனிவர் பாக்கியவான். அவர் உமது சாயலை அடைந்தார். தாமும் அவருக்காக விழிநீர் சிந்தினீர்கள், பாவங்களை அழிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அவரது தகனத்தையும் செய்ய வேண்டும். அவரது தவத்தின் பயனால் அவரது இந்த உடல் இன்னும் அதன் தூய வடிவத்தில் பிரகாசிக்கிறது. நாரத மாமுனிவர் கூறினார்: அரசரே, இங்கே ஸ்ரீ ராதா மாதவர் இதில் அமர்ந்திருக்கிறார். அவள் உரையாடும் போது முனிவரின் உடல் ஒரு நதியாக மாறியது. பாவத்தை அழிக்கும் அந்த நதி இன்னும் ரோஹிதாச்சலத்தில் பாய்வதை காணலாம். அவளுடைய உடல் ஒரு நதியாக மாறியதை கண்டு தேவி ராதை இன்னும் ஆச்சரியம் கொண்டாள். பின்னர் விஷபானு நந்தினியான தேவி ராதை நந்தன் மைந்தனிடம் இவ்வாறு கூறினாள். தேவி ராதை கூறினாள்: ஷியாமசுந்தரரே, இந்த பெரிய முனிவர் இந்த உடல் எப்படி நீராக மாறியது? ஐயனே, தயை கூர்ந்து என்னுடைய இந்த ஐயத்தை முழுமையாக போக்கவும். பகவான் கூறினார்: தேவி ராதையே, இந்த முனிவர்கள் அவர் அன்பு, பண்புகள் மற்றும் பக்தியால் ஐக்கியமாக இருந்தார். அதனால்தான் அவரது உடல் திரவமாகிவிட்டது. உன்னுடன் நான் அவருக்கு வரமளிக்க வந்ததைக் கண்டு மகாமுனிவர் ரிபு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனவே நான் முன்பு திரவமாக மாறியது போலவே அவரது உடல் தண்ணீராக மாறியது. ராதை வினவினாள்: பகவானே தயாநிதே, எப்படி இருக்கிறீர்கள்? அவர் திரவ நிலையை அடைந்திருக்கிறார். இது எனக்கு மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. தயை கூர்ந்து அனைத்தையும் விரிவாக கூறுங்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார்: இந்த விஷயத்தை குறித்து அறிந்தவர் மக்கள் இந்த பழங்கால கதையை கூறுகிறார்கள். இதனை கேட்பது பாவங்களை முற்றிலுமாக அழிக்கும். கடந்த காலத்தில் படைப்பாளரான பிரம்மதேவர் என் தொப்புள் தாமரையில் இருந்து தோன்றி இயற்கை உலகை படைக்கத் தொடங்கினார். அவர்கள் தங்கள் தவத்தாலும் எனது பரிசுகளாலும் வலிமையானவர்கள். ஒரு காலத்தில் படைப்பாளரான பிரம்மதேவரின் மடியிலிருந்து ஒரு அழகான மகனான நாரதர் பிறந்தார். அவர்கள் என் பக்தியால் பைத்தியம் பிடித்து என் நாமங்களையும் வச்சனங்களையும் உச்சரித்து பூமியில் வலம் வந்தனர். ஒரு நாள் பிரஜாபதியான பிரம்மதேவர் நாரத மாமுனிவரிடம்: நாரத மாமுனிவரே, இந்த வீண் அலைச்சலை நிறுத்தி மக்களை உருவாக்குங்கள் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டு அறிவு பாதையில் அர்ப்பணிப்புடன் இருந்த நாரத மாமுனிவர் இவ்வாறு கூறினார்: தந்தையே, நான் படைக்க மாட்டேன். ஏனென்றால் அது மாயையை உருவாக்குகிறது. நான் பகவான் ஸ்ரீஹரியின் நாமங்களை உச்சரித்து அவரை வணங்குவேன். இந்த உலகத்தின் எல்லை மீறலில் ஈடுபட்டுள்ள நீங்களும் துக்கத்தால் மிகவும் துயரப்படுகிறீர்கள். எனவே நானும் பிரபஞ்சத்தின் படைப்பை கைவிட வேண்டும். இதை கேட்ட பிரம்மதேவரின் உதடுகள் கோபத்தால் துடிக்க ஆரம்பித்தன. அவர் கோபமாக: தீயவனே, நீ எப்போதும் ஒரு கல்பத்திற்காக பாடுவதிலும் இசைப்பதிலும் ஈடுபடும் ஒரு கந்தர்வனாக மாறுவாய். தேவி ஸ்ரீ ராதையே, இவ்வாறு பிரம்மதேவரின் சாபத்தால் நாரத மாமுனிவர் உபவர்ஹணன் என்ற கந்தர்வனாக மாறினார். அவர் ஒரு கல்பத்திற்காக சொர்க்கத்தில் கந்தர்வர்களின் அரசராக சிறப்புடன் இருந்தார். ஒரு நாள் பெண்களால் சூழப்பட்டு பிரம்மதேவரின் உலகத்திற்கு சென்றார். அங்கு அழகுகளில் மூழ்கி பீட்டால பாடலை பாடினார். பின்னர் பிரம்மதேவர் மீண்டும் சபித்தார்: துராச்சாரம் நிறைந்தவனே, நீ ஒரு சூத்திரனாவாய். இவ்வாறு பிரம்மதேவரின் சாபத்தால் அவன் மீண்டும் ஒரு அடிமை பெண்ணின் மகனானான். தேவி ராதையே, பின்னர் அவர் ஒரு சத்சங்கத்தின் செல்வாக்கின் கீழ் நாரத மாமுனிவர் பிரம்மபுத்திர நிலையை அடைந்தார். பின்னர் மீண்டும் தரையில் அலைந்து பக்தியால் பைத்தியமாகி அவரின் வசனங்களை பாடவும் இசைக்கவும் தொடங்கினார். முனீந்திரர்: நாரத மாமுனிவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களில் சிறந்தவர், என் அன்பானவர் மற்றும் அறிவின் சூரியன். அவர்கள் உயர்ந்த பகவத்கீதை மற்றும் எப்போதும் என்னில் நிலைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் பல்வேறு உலகங்களை பார்வையிடும் போது எங்கும் நிறைந்த நாரத மாமுனிவர்
பாடலால் நிறைந்து இளவிரத பகுதிக்கு சென்றார். அங்கு அன்பானவளே ஜம்பு பழத்தின் சாற்றிலிருந்து பிறந்து ஜம்பு நதி எனப்படும் தங்கத்தை உற்பத்தி செய்யும் அடர் நிற ஜம்பு நதி பாய்கிறது. அந்த நிலத்தில் இரத்தின அரண்மனைகளால் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் தெய்வீக ஆண்கள் மற்றும் பெண்களால் நிறைந்த வேத நகர் என்ற நகரம் இருந்தது. அதை யோகி நாரதர் கண்டார். அங்குள்ள பலருக்கு கால்கள், கணுக்கால் அல்லது முழங்கால்கள் இல்லை. பலருக்கு தொடைகள் அல்லது அந்தரங்க பாகங்களும் இல்லை. அவர்கள் அங்கஹீனம் உள்ளவர்களாகவும் மெலிந்தவர்களாகவும் இருந்தனர். மேலும் சிலருக்கு முதுகின் நடுவில் ஒரு கூம்பு இருந்தது. காணாமல் போன அல்லது தளர்வான பற்கள், கூம்பு தோள்கள், தொங்கிய முகங்கள் மற்றும் சிலருக்கு கழுத்து கூட இல்லை. இவ்வாறு நாரத மாமுனிவர் அங்குள்ள ஆண்களும் பெண்களும் சிதைந்திருப்பதை கண்டார். அவர்கள் அனைவரையும் கண்டு நாரத மாமுனிவர் என்ன இது என்றார். இதெல்லாம் விசித்திரமாக தெரிகிறது. என்ன, உங்கள் முகங்கள் தாமரைகளைப் போல இருக்கின்றன. உங்கள் உடல்கள் தெய்வீகமானவை. உங்கள் உடைகள் அழகாக இருக்கின்றன. நீங்கள் தெய்வங்களா, தேவர்களா அல்லது பெரிய முனிவர்களா? நீங்கள் அனைவரும் இசை கருவிகளுடன் இசைக்கப்பட்டு மெல்லிசை பாடல்களில் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் எப்படி சிதைந்தீர்கள்? சீக்கிரம் கூறுங்கள். அவர் இதை கேட்டபோது அவர்கள் அனைவரும் தாழ்ந்த குரலில் உரையாடினார்கள். ராகங்கள், முனிவரே, நம் உடலில் பெரிய துக்கம் எழுந்துள்ளது. ஆனால் இதையெல்லாம் நீக்கக்கூடியவரிடம் கூற வேண்டும். முனிவரே, நாம் ராகங்கள், வேதபூரில் வசிக்கிறோம். மரியாதைக்குரியவர்கள், நாம் எப்படி சிதைக்கப்பட்டோம்? கேளுங்கள். ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மதேவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் நாரதன். அன்பால் வெறிகொண்ட அந்த பெரிய முனிவர் தவறான நேரத்தில் துருவ பதத்தை பாடி இந்த பூமியில் சுற்றி திரிகிறார். தாளமும் மெல்லிசையும் இல்லாத அவரது அகால பாடல்கள் மற்றும் அனைத்து பாடல்களால் நாம் அனைவரும் சிதைக்கப்பட்டுள்ளோம். இதை கேட்ட நாரத மாமுனிவர் ஆச்சரியம் கொண்டார். அவரது பெருமை உருகி இனிமையாக சிரித்தார். நாரத மாமுனிவர், ராகங்களின் குருவே, சீக்கிரம் கூறுங்கள். நாரத முனிவர் எப்படி நேரம் மற்றும் தாளத்தை குறித்த அறிவை பெற முடியும்? அதனால் அவர் மெல்லிசைகளுடன் பாடல்களை பாட இயலும் என்று கேட்டார். வைகுந்த பகவானின் அன்பு மனைவிகளில் தலைவியான சரஸ்வதி தேவி நாரத மாமுனிவருக்கு இசையை கற்றுக் கொடுக்க முடிந்தால் அந்த முனிவர் எந்த ராகத்தை எந்த நேரத்தில் எந்த தாளம் மற்றும் தொனியுடன் பாட வேண்டும் என்பதை அறிவார் என்று ராகங்கள் கூறின. இதை கேட்டு இரக்கமுள்ள நாரத மாமுனிவர் உடனடியாக அன்னை சரஸ்வதியின் ஆசைகளை பெற சுபகிரி என்று அழைக்கப்படும் சுபமலைக்கு சென்றார். அங்கு அவர் 100 தெய்வீக ஆண்டுகள் மிகவும் கடினமான தவம் செய்து தொடர்ந்து உணவு மற்றும் நீரை துறந்து அன்னை சரஸ்வதியின் தியானத்தில் மட்டுமே தனது மனதை ஒருமுகப்படுத்தினார். நாரத மாமுனிவரின் தவத்தால் அந்த மலை சுப என்ற பெயரை கைவிட்டு நாரதகிரி என்று பிரபலம் அடைந்தது. அவரது தவத்தால் முழு மலையும் புனிதமானது. அவரது தவத்தின் முடிவில் வாக்கின் தெய்வமான அன்னை சரஸ்வதி தேவி அவர் முன் தோன்றினார். விஷ்ணு பிரியையான தேவி சரஸ்வதி அங்கு வந்தார். நாரத மாமுனிவர் தெய்வீக நிறமுள்ள தேவியை கண்டார். இதை கண்ட பெரிய முனிவர்கள் உடனடியாக எழுந்து நின்று அன்னையை வலம் வந்து வணங்கினர். சரஸ்வதி தேவியின் அழகு, நற்குணங்கள் மற்றும் இனிமையை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். நாரத மாமுனிவர் கூறினார், புதிய சூரியனின் பிம்பத்தில் பிரகாசம், கோடிக்கணக்கான சந்திரன்களை விட பிரகாசமான முகம் கொண்ட துப்பியபடி நடுங்கும் இரத்தின காதணிகள், கரங்கள், கிரீடம் மற்றும் வளையல்களால் அழகு மேம்படும் கணுக்கால்களில் மின்னும் மற்றும் சப்தமிடும் சப்தத்தால் அழகு வண்ணமயமான அந்த சரஸ்வதி தேவிக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். பறக்கும் அன்னத்தின் மீது விளையாட்டுத்தனமான கால்களுடனும் படபடக்கும் இறகுகளுடனும் அமர்ந்திருக்கும், தூய முத்துக்களால் ஆன ஏராளமான மாலைகளை அணிந்திருக்கும் அந்த அதிர்ஷ்டசாலி நகரும் தெய்வத்திற்கு நான் தலை வணங்குகிறேன்.
வரம், அபயம், புத்தகம் மற்றும் 2 தூய கரங்களின் நேர்த்தியான வீணையை இருபுறமும் ஏந்தியிருக்கும் அந்த உலகத்தை போன்ற பிரம்மதேவரை போன்ற மங்களகரமான மற்றும் வசீகரமான சரஸ்வதி தேவிக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். மிகவும் புனிதமான வடிவத்தில் அன்னை சரஸ்வதி இசை குறிப்புகளின் தாளத்தை குறித்த அறிவை எனக்கு வழங்குங்கள். இதனால் நான் அழிக்க முடியாத மற்றும் சிறந்த ரச மண்டலமான ராச மண்டலத்தில் உயர்ந்த மற்றும் தனித்துவமான இசை கலைஞராக இருக்க இயலும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், தேவி ஸ்ரீ ராதையே, இது அன்னை சரஸ்வதியின் நாரதர் உச்சரித்த தெய்வீக மந்த நிலையை அளிப்பதாகும். காலையில் எழுந்து அதை ஓதுபவர் இந்த உலகில் நிரம்ப கற்றுக்கொள்வார். பின்னர் மகிழ்ச்சி அடைந்த வாக்கின் தெய்வம் மகாத்மா நாரதருக்கு இறைவன் அளித்த ஸ்வர பிரம்மத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீணையை கொடுத்து, அவர் ராக ராகினி அவர்களின் மகன்கள் நாடு மற்றும் கால வேறுபாடுகள் மற்றும் தாளம், தானம் மற்றும் உயிரெழுத்துக்கள் குறித்த அறிவையும் வழங்கினார். நாரத மாமுனிவருக்கு 56 கோடி கிராம வேறுபாடுகள் மற்றும் எண்ணற்ற வேறுபாடுகள், நடனங்கள், இசைக்கருவிகள் மற்றும் அழகான மூச்சனை குறித்த அறிவு கிடைத்தது. வைகுந்தபதியின் நண்பர்களில் தலைவியான அன்னை சரஸ்வதி தேவி குரல் சித்த பாதங்கள் மூலம் நாரத மாமுனிவருக்கு இசையை கற்றுக் கொடுத்தார். தேவி ராதையே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியவரான வாக்கின் தெய்வம் நாரத மாமுனிவரை ராசமண்டலத்தின் மீதான ஆர்வத்தின் தனித்துவமான ஆதாரமாக மாற்றி பகவான் ஸ்ரீவைகுந்தரின் வசிப்பிடத்திற்கு திரும்பியது. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான நாரத மாமுனிவரின் இசைஞானம் குறித்த கதை என்ற தலைப்பு கொண்ட 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.